வணக்கம். நான் டாக்டர் கிரண்ராஜ், கன்சல்டன்ட் ஃபிசிஷியன், ஷிஃபா ஹாஸ்பிட்டல். ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் காமனாக இருக்கிற டவுட். ஆனால் எல்லாருக்கும் ஒரே அளவு தண்ணி தேவைப்படுமான்னு கேட்டால் கிடையாது. சில பேர் வெயிலில் ரொம்ப ஸ்வெட்டில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும். உள்ள ஏசி ரூமில் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஸ்வெட் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும். அப்போக சில ஹார்ட் பேஷண்ட்ஸ், கிட்னி பேஷண்ட்ஸ்க்குலாம் அவங்களோட டிசீஸ் சிவியாரிட்டியை வச்சு நம்ம வாட்டர் இன்டேக்கை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுவோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹெல்த்தி அடல்ட்டுக்கு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் பெர் டே இதான் ரெக்கமெண்டட். இந்த 2 to 3 liters ஆஃப் வாட்டரை ஒரே டைமில் கன்சியூம் பண்ணக்கூடாது. த்ரூ அவுட் த டே ஸ்ப்ளிட் பண்ணி கன்சியூம் பண்ணணும். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் பிஃபோர் பெட் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கன்சியூம் பண்ணுறது மூலமா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பாடியை நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம். ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறது ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை வந்து நம்ம தடுக்கலாம். பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம யூரின் கலர், யூஸ்வலாக யூரின் கலர் வந்து லைட் எல்லோ கலரில் இருக்கும், ஸ்ட்ரா கலர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லைட் எல்லோ கலர் இல்லைனா கிளியர் வாட்டர் கலரில் இருந்துச்சுன்னா நம்ம பாடிக்கு போதுமான அளவு நீர் சத்து இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ரொம்ப டார்க் கலர் யூரின் வருது, நாக்கெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, இல்லை ரொம்ப அடிக்கடி ஹெட் ஏக் வருது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நீர் சத்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பாடியை கண்டிப்பாக நம்ம ஹைட்ரேட் பண்ணணும். இது சம்மர் டைமில் நம்ம பாடியில் எல்லாருக்குமே எக்ஸஸாக ஸ்வெட் ஆகுறதுனால கொஞ்சம் சால்ட் அண்ட் வாட்டர் எக்ஸஸ் லாஸ் ஆகும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 500 ml வாட்டர் இன்டேக்கை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. தேங்க்யூ.